ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி குக்கரில் உடச்சி ஊற்றின முட்டை பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. இது குழந்தைக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவுமே இருக்கும். அதுக்காக நான் 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக 1 ஸ்பூன் மட்டும் நான் நெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சுடாதுக்கிறோமோ ஒரு பிரியாணி இலை, சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் 2 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகட்டும். நான் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா 2ஐயும் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி புதினா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக அந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நான் உப்புமே உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு ஒரு கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. விருப்பப்பட்டால் நீங்கள் பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நான் தயிர் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் ஆட் பண்ணோம்னா நல்லா அரிசியும் நல்லா சாஃப்டாகவுமே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மட்டும் நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் குழந்தைகளுக்காக கொடுக்கறனால காரம் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜாஸ்தி கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் அளவு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டையும் உடச்சி இந்த மாதிரி ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒவ்வொரு முட்டையாக இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் அன்றைக்கி ஒரு 4 முட்டை எடுத்து இந்த மாதிரி உடச்சி ஊற்றிருக்கேன். அதுக்கு மேலேயே லைட்டாக உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க. முட்டைக்கு மேலேயே கொஞ்சமாக சில்லி பவுடர் இந்த மாதிரி மேலே நல்லா தூவி விட்டுக்கிறேன். நம்ம குக்கரை நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. ஒரு விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு விசில் வந்து நம்ம ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான முட்டை பிரியாணி கிடச்சிட்டு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. இது குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் கூட செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சம் கூட குலையாமல், கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் நம்மளுக்கு சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை பிரியாணி கிடச்சிட்டு. நீங்களும் ரொம்பவே சூப்பரான இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.